பெரிய பிசினஸ் வரும். சரிதானா? இதுதான் பேசிக். இது மட்டும் நம்ம காமிக்கல, பாக்கியெல்லாம் பண்ணிடும். அப்ப எப்படி பிசினஸ் வரும்? ஓகே, பாருங்க. ஜூன் மந்த் ஒரு வீட்டுக்குள்ள மினிமம் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் வரும் சார்? 1 மந்த் மல்லி, மிளகு, மஞ்சள், உப்பு, சோப்பு எவ்வளவு வரும் மேடம்? 5,000 to 10,000. சரிதானா? நார்மலி ஒரு வீட்டுக்குள்ள 5,000 கன்சப்ஷன் வரும். சரிதானா? நார்மலி பாருங்க. உங்களுக்கு ஏது மார்க்கெட்டில் வாங்குது? எங்கேருந்து வாங்கும் பொருள்? ஆர்சிலிருந்து வருதுக்கு முன்னாடி ஏது അതിന്റെ പേര് പറയും? ശിവശക്തി. ശിവശക്തി സ്റ്റോർ. ഓക്കെ, നമ്മള് എങ്ങുമേ പർച്ചേസ് பண்ணணும். ആർസിൽ ഇപ്പൊ தான் വന്നതല്ലേ? അപ്പോ ശിവശക്തി സ്റ്റോറിന് മാഡം എവറി മന്ത് മിനിമം 5,000 പർച്ചേസ് பண்ணி. ഓക്കെ, നെക്സ്റ്റ് മന്ത് ജൂലൈ. ജൂലൈയിൽ പണമോ വേണ്ടയാ? ജൂലൈയിൽ പല്ല് തേക്കണമോ കുളിക്കണമോ? അപ്പൊ ജൂലൈയിൽ നമ്മൾ അഗൈൻ പർച്ചേസ് പണിടും. ബിക്കോസ് അവർ പ്രൊഡക്റ്റ് ആർ റിപ്പീറ്റബിൾ പ്രൊഡക്റ്റ്. ഓക്കെ, ദാറ്റ്സ് വൈ ജൂലൈ മാസത്തിലും 5,000 പ്രൊഡക്ട്സ് വാങ്ങിയാച്ച്, ഓഗസ്റ്റിൽ വാങ്ങിയാച്ച്, സെപ്റ്റംബറിൽ വാങ്ങിയാച്ച്, ഒക്ടോബറിൽ പർച്ചേസ് പണി, നവംബറിൽ പർച്ചേസ് പണി. നെക്സ്റ്റ് 6 മാസത്തില് എവിടെ 30,000 പർച്ചേസ് വന്നാச்சு. ഓക്കെ, ഇപ്പൊ എന്നാச்சு നെക്സ്റ്റ് മന്ത് 6 മാസം താണ്ടി സ്വപ്നമേട അവിടെ പോയി. ശിവശക്തി സൂപ്പർ മാർക്കറ്റിന്റെ ഓണർക്ക് ചൊല്ലി ഞാൻ 6 മാസം തുടർച്ച ഇങ്ങനെ 5,000 പർച്ചേസ് പണി. എനിക്ക് ഫ്രീ പ്രൊഡക്റ്റ് കൊടുക്കുമാ? இந்த மாதிரி பார்த்துட்டு ஏதாவது லூஸ் ஆயிருக்கான்னு சரிதானா? ഒന്നും മാർക്കറ്റില് കൊടുക്കാതെ, മാർക്കറ്റിൽ ഒന്നുമേ കിടയാതെ. ഓക്കെ, ബട്ട് ഇങ്ങേന്ന് വാങ്ങാമ ഇത് കട്ട് പണം. ചേഞ്ച് യുവർ ഷോപ്പ്, ചേഞ്ച് യുവർ ബ്രാൻഡ്. നിങ്ങൾ ആർസിഎം ഷോപ്പിൽ പോയിടുங்க, എന്നാവും 20% ലെസ് ദാൻ മാർക്കറ്റ് പ്രൈസ്. മിനിമം ഒരു 50 to 20% കമ്മി. ഓക്കെ, അപ്പൊ എവിടെ ആയിടും? മിനിമം 4,500 വരും. കറക്റ്റ് ആണ് പാരുങ്ക. എവിടെ വരും? 4,500 വരും. 27,000. That means 3,000 നിങ്ങൾക്ക് പ്രോഫിറ്റ് ആയിടുச்சு. 3,000 എന്നാச்சு പ്രോഫിറ്റ് ആയിடுச்சு. ഇതെല്ലാം മനുഷ്യർക്ക് தேவை. இங்க உங்களுக்கு ஹெல்த் கிடைக்கும், இங்க ஹெல்த் போய்டும். இங்க உள்ள பைசா கிடைக்கும், இங்க பைசா போய்டும். ஓகே, ஏது வேணும்? இது வேணுமா இது வேணுமா? ஆர்சிஎம். யாருக்கு இது வேணும்? கொஞ்சம் கிளாப் கொடுங்க. யாருக்கு இது வேணும்? இதுக்காக ஐடி போட தேவையில்லை. ஐடி தேவையில்லை. ஏதாவது ஆர்சிஎம் ஷாப்பு, ஆர்சிஎம் டிஸ்ப்ளே வால், ஹோம் ஷாப்பு அங்க போய் வாங்கிடுங்க, தேவையில்லை. பட் உங்களுக்கு ஒன்ஸ் ஐடி போட்டாச்சாலு யாராருக்கு ஐடி இருக்கு? ஐடி யாராருக்கு இருக்கு? யாராருக்கு ஐடி இருக்கு அவருக்கு ஐடி இருக்கும். யாராருக்கு ஐடி இருக்குல்ல, ஐடி இல்ல, இதுக்கு ஐடி போடுங்க. அப்ப ஐடி ஆட்டோமேட்டிக்கா ஐடி வரும். ஓகே, ஐடி போடும்போது அகைன் 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிதானா? 4,000. புதுசாளங்கள கரெக்ட்டா பாருங்க. புதுசாளங்க என்னன்னா கரெக்ட்டா கவனிக்குங்க. 4,000 அப்ப என்ன ஆயி 24,000. That means 3,000 again profit customer கிடைக்கும். ஐடி போட்டாச்சால இந்தியாவிலே 15,000 ஷாப்ஸ் இருக்கு. 15,000 ஷாப். ஏது ஷாப்ல உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, இனி என்ன ஆகும்? ஓகே, எவ்ரி மந்த் நம்ம ஆர்சிஎம் பொருள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆர்சிஎம் கன்சிடர் யூ ஆர் ஏ பெர்மனன்ட் கஸ்டமர், ராயல் கஸ்டமர். அதனால ஆர்சிஎம் உங்களுக்காக ஆர்சிஎம்ோட ப்ராஃபிட்டின் ஒரு கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்கும். பிவி கொடுக்கும். பிவி மேபி நியர் அபவுட் 2,500 பிவி இவ்வளவு ப்ராடக்ட் வாங்கும்போது ஜெனரேட் ஆயிடும். நெக்ஸ்ட் மந்த் 2,500 பிவி, நெக்ஸ்ட் மந்த் 2,500 பிவி, நெக்ஸ்ட் மந்த் 2,500 பிவி, next month 2,500 PV, next month minimum 2,500. That means
6 മാസം താണ്ടി after 6 months when you go to the RCM shop, any shop, 15,000க்கு மேல ஷாப்ஸ் இருக்கு. கேரளாவில் வந்தாலும் டெல்லி போயாலும் RCM ஷாப்பில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணாம போகும்போது பில் அடிக்க டைமில் அவர் சொல்லும். മേഡത്തിന്റെ പേരെന്താ? മഞ്ജുള മേഡം. உங்களுக்கு 2500 രൂപയുടെ പൊരുൾ ഫ്രീ ആയിട്ട് വന്നിருக்கு. ഹാപ്പി ആയിടുமா? ക്രൈ பண்ணுமா? ஐயோ எனக்கு இது தேவையில்லை அந்த மாதிரி சொல்லுமா? ഹാപ്പി ആയിടുமா? யாராரு ഹാപ്പി ആയിടും? വെരി ഗുഡ്. ഓക്കെ, അപ്പോ 2500 പ്രോഡക്റ്റ് ഫ്രീ gift. மூர்த்தி சார் சொல்றாரு this is not a free gift, this is the gift. எல்லா மனிதருக்கும் கிடையாது. யாரு நம்பிச்சு எவ்ரி மந்த் பர்ச்சேஸ் பண்ணும் அவருக்கு மட்டும். இங்க ஒரு மாதம் பர்ச்சேஸ் பண்ணாம இருந்தாலே கிடைக்க மாட்டேன். அப்ப என்ன ஆகணும்? எவ்ரி மந்த் only buy product from RCM shop. എത്ര പേര് ചാലഞ്ച് ചെയ്യും? യെസ് സർ, ഞാൻ RCM പൊരുൾ மட்டுം പർച്ചേസ് பண்ணுം. ഓക്കെ, ഇനി എന്നാ ഉള്ളത്? 2500 அந்த இடத்துல ஒரு 2 வீட்டுக்காருக்கு உங்களை இது இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அப்ப இது 5000 ஆயிடும். அப்ப 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 5000 ப்ராடக்ட் ஃப்ரீ கிடைக்கும். இன்னொரு 4 5 6 வீட்டுக்காருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. உங்களோட வீட்டுக்குள்ள ஒரு ஹோம் ஷாப் போடுங்க. ஹோம் ஷாப், ஹலோ ஹோம் ஷாப் அல்ல டிஸ்ப்ளே வால் யார் யார் போட்டிருக்கு? என்னோட സക്സസിനുടെ ഒരേ ഒരു ഫോർമുല, സ്റ്റാർട്ടിങ്ങിൽ എന്നോട് വീട്ടിലുള്ള ഞാൻ ഡിസ്പ്ലേ വാൾ അഥവാ ഹോം ഷോപ്പ് പോട്ടാച്ചു. അതൊരു ടൂൾ. யார் இதுவரைக்கும் வீட்டுக்குள்ள டிஸ்ப்ளே வால் ஹோம் ஷாப் போடல, இந்த வீக்கில் திஸ் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட லீடருக்கு சொல்லுங்க, சார் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஏ டிஸ்ப்ளே வால் இன் மை ஹோம். எனக்கு என்னோட வீட்டுக்குள்ள ஹோம் ஷாப் ஸ்டார்ட் பண்ணணும். திஸ் இஸ் a டூல். ஸ்டார்ட் பண்ணுமா? யார் யார் பண்ணும் ஸ்டார்ட் டிஸ்ப்ளே வால்? யார் யாருக்கு இருக்கு டிஸ்ப்ளே வால்? கைதாளுங்க. யார் யாருக்கு இருக்குல்ல சார் ഞാൻ ഇത് സ്റ്റാർട്ട് பண்ணும்? യെസ്. എത്ര പേര് இருக்கு? കൈ തൂக்குங்க மேலே. யார் ரெடி? கை தூக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் எழுந்துங்க. ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப். யார் யார் கை தூக்கி ஸ்டாண்ட் அப்? டிஸ்ப்ளே வால் பண்றதுக்கு யார் யார் கை தூக்கி மேலே எழுந்து ஸ்டாண்ட் அப். வெரி குட். நல்ல கிளாப் பண்ணுங்க இவருக்கு. சூப்பர். ஓகே, so start a display wall in your home as soon as possible. அப்போ உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, சோ இதுதான் புதிய மனிதனுக்கு காமிச்சு கொடுக்கணும். உங்களோட வீட்டுக்குள்ள ഇനോഗ്രേഷൻ ടൈമില് 20-30 പേര് വരും, ശരിതാനാ? അപ്പൊ അവരിത് പാത്തിടും. ഇത് പാത്തിട്ട് എല്ലാവരും കേൾക്കാതെ ലാസ്റ്റ് 2, 3, 4 പീപ്പിൾ കേൾക്കും, மேடம் എനിക്ക് இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அப்போ ஒரு சைடில் மாற்றி இந்த டெக்னிக் பண்ணி கொடுக்கும் அவருக்கு மட்டும். ஓகே, அப்போ என்ன உங்கள் டீமில் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, இப்போ சார் சொல்லிலே 5000 பி வந்தாச்சால் 20000 பி வந்தாச்சால் உங்களுக்கு பிகினர் ஆகிடும். அந்த மாதிரி 8 பேர் பண்ணியாச்சால் என்ன ஆகும்? 40,000 பி உங்களுக்கு ஸ்டார்டர் அச்சீவ் ஆகும். 70 டிஸ்பிளே வாழ வந்தாச்சால் உங்களுக்கு ஸ்டார் அச்சீவர் ஆச்சு. ஹலோ, வெரி வெரி சிம்பிள். RCM பண்ண முடியுமே இல்லையா? இது சிம்பிளா ஹார்டா? ஒரு கிளாப் கொடுங்க யாருக்கு சிம்பிள். இது சிம்பிள். ஸோ எல்லாருக்கும் நிறைய டிஸ்பிளே வால் எடுத்து வரதுக்கு கடவுளை சக்தி നൽകட்டும். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் RCM.